إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فعن شداد بن أوس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: سيد الاستغفار أن تقول اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني أنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. قال: ومن قالها من النار موقنا بها فمات من يومه قبل أن يمسي فهو من أهل الجنة ومن قالها من الليل وهو موقن بها فمات قبل أن يصبح فهو من أهل الجنة. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய இந்த சபையில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, அதாவது பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பல வார்த்தைகள், பல துவாக்கள், பல பிரார்த்தனைகள் உண்டு. அந்த பிரார்த்தனைகளில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு மிக சிறந்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைகளுடைய தலைமையான தலைமைத்துவத்தில் உள்ள ஒரு பிரார்த்தனை என்பதாக ரசூல் அவர்கள் வர்ணித்த ஒரு துவாவை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பொருளை சில அடிப்படை விளக்கங்களோடு தெரிந்து கொள்வோம். அதை மனப்பாடம் செய்து பொருள் அறிந்து உளப்பூர்வமாக அதை படித்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, இஸ்திக்ஃபார் அதாவது பாவ மன்னிப்பு கோருவது, பாவ மன்னிப்பு தேடுவது, இதுவே ஒரு தனி வணக்கம். எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ, நோன்பு நோற்பது ஒரு வணக்கம், அல்லாஹுடைய வேதத்தை, அல்லாஹுடைய வார்த்தைகளை ஓதுவது ஒரு வணக்கம், தான தர்மங்கள் ஒரு வணக்கம், நேர்ச்சை ஒரு தனி வணக்கம், குர்பானி கொடுப்பது ஒரு வணக்கம். அதே போல்தான் இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவதும் ஒரு தனி வணக்கம். இதில் தௌபா என்கிற ஒரு விஷயம் உண்டு. தௌபா என்று சொன்னால் பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, மனம் வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, அது தௌபா எனப்படும். இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, அல்லாஹும்ம மஃபிர்லி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஒரு திக்ராக படித்தால் அதுவும் இஸ்திக்ஃபார் எனப்படும். ஆனால் பொதுவாக இஸ்திக்ஃபார் என்று சொல்லும் பொழுது, இஸ்திக்ஃபார் என்று சொன்னாலும் தௌபா தான், தௌபா என்றால் இஸ்திக்ஃபார் தான். பொதுவாக சொன்னால் ஒரு வித்தியாசம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தௌபா என்றால் பாவத்தை விட்டு மனம் வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, உள ரீதியாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது தௌபா. இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் அந்த தௌபாவுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்வது, அல்லாஹும்ம ஃபில்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக என்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, அதுவே ஒரு இஸ்திக்ஃபார். ஆனால் பொதுவான அர்த்தத்தில் சொல்வதாக இருந்தால் பாவ மன்னிப்பு தேடுவது, இந்த அல்லாஹும்ம ஃபில்லி, அல்லாஹும்ம இனி அஸ்தக்ஃபிருக என்கிற இந்த வார்த்தைகளை சொல்வது, இதுவே ஒரு தனி வணக்கமாகும். ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒவ்வொரு நாள் தொழுது அல்லாஹ்வை வணங்குவார்களோ, எப்படி ஒவ்வொரு நாள் துவா செய்து பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை வணங்குவார்களோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் திக்ர் செய்து அல்லாஹ்வை துதித்து தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை வணங்குவார்களோ, தான தர்மங்கள் கொடுத்து ஒவ்வொரு நாள் அல்லாஹ்வை வணங்குவார்களோ, அதே போல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் இஸ்திக்ஃபார் செய்தும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், நான் ஒரு நாளில் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். இன்னொரு செய்தியிலே 100 தடவை, ஒரு நாளில் 100 முறை நான் அல்லாஹ்விடத்திலே
பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. பெரும் பாவங்கள் அறவே செய்ய மாட்டார்கள். சிறு பாவங்கள் கூட ஒரு நபி, ஒரு தூதர் செய்ய மாட்டார். அப்படி இருக்க இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் ரசூலுக்கு இருந்திருக்கவில்லை. அதிலும் குறிப்பாக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். ஒரு பேச்சுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து விட்டாலும் அல்லாஹ் ஏற்கனவே என்ன சொல்லிவிட்டான்? உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாத மனிதர். சில தவறுகள் மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் முன்பின் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டான். ஆகவே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் 70 முறை 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். என்றால் என்ன அர்த்தம்? தவறே செய்யாவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அது ஒரு தனி இபாதத், அது ஒரு தனி வணக்கம். ஆம், அதை தவறு செய்யக்கூடிய மனிதர்களாகிய நாம் தவறுகளை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். உளப்பூர்வமாக அந்த இஸ்திக்ஃபாரை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும். தௌபா இஸ்திக்ஃபார் என்கிற இந்த வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒவ்வொரு நாள் பல முறை அடிக்கடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ, நாமும் இந்த இஸ்திக்ஃபாரை, தௌபாவை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி ஒரு அடியார் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அது அல்லாஹும்ம ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை உளப்பூர்வமாக ஒரு அடியார் சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார், இஸ்திக்ஃபார் செய்கிறார் என்றால் அல்லாஹ் அத்தகைய அந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக நேசிக்கிறான். எந்த அளவிற்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அழித்து இன்னும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் படைப்பான். அவர்கள் பாவம் செய்வார்கள், பாவம் செய்த பிறகு இஸ்திக்ஃபாரும் செய்வார்கள். ஆகவே இஸ்திக்ஃபார் செய்யாமல் ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகமே அழிக்கப்படும் அல்லது அழிக்கப்படலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். ஆகவே சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து ஒரு சமூகத்தை படைப்பான். அந்த சமூகத்தார் பாவமும் செய்வார்கள், ஆனால் பாவத்துக்கு பிறகு இஸ்திக்ஃபாரும் செய்வார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபாரை, அல்லாஹ்விடம் ஒரு அடியார் திரும்பி பாவ மன்னிப்பு கோருவதை இந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதை இந்த ஹதீஸை கொண்டு நம்மால் உணர முடியும். ஆகவே அன்பானவர்களே, இஸ்திக்ஃபார் என்கிற இந்த வணக்கத்தை ஒவ்வொரு நாள் நாமும் செய்ய வேண்டும். சொல்லப்போனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வணக்கத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாள் செய்யதான் செய்கிறோம். தொழுகையில் ஆங்காங்கே பல பிரார்த்தனைகளை நாம் கவனித்து பார்த்தால், அந்த துஆக்களுடைய பொருளை நாம் உணர்ந்தால், எத்தனை இடங்களில் தொழுகையில் மாத்திரம் எத்தனை இடங்களில் தௌபா இஸ்திக்ஃபார் வருகிறது என்பதை நம்மால் உணர முடியும், பொருள் அறிந்து படித்தால். ஆகவே அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிய பிறகு சுப்ஹானக அல்லாஹும்ம என்கிற அந்த சனா என்று சொல்வார்களே, அந்த துவாவையும் பல பேர் படிப்பார்கள். அந்த தொழுகை ஆரம்பத்தில் ஓத வேண்டிய துவாக்களில் மிக ஆதாரபூர்வமான துவா என்று சொன்னால் அந்த சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக துபாரக இஸ்முக, அதுவும் ஆதாரபூர்வமான பிரார்த்தனை தான், அதுவும் ஓதலாம். அதைவிட இன்னும் ஆதாரபூர்வமான துவா தான் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அந்த பிரார்த்தனையுடைய பொருள் எல்லாம் என்னது? எல்லாமே இஸ்திக்ஃபாருடைய பொருள் தான், தௌபாவுடைய பொருள் தான். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய் கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். மேற்குக்கும் கிழக்குக்கும் மத்தியில் எப்படி நீ இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறாயோ, மஷ்ரிக் மக்ரிபுக்கு மத்தியில், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இடைவெளியை எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திவிடு, தூரத்தை ஏற்படுத்திவிடு. யா என்னுடைய பாவங்களை அழித்துவிடு. எப்படி ஒரு வெள்ளை துணியை நாம் கழுவோமோ அழுக்கை விட்டு, தூசியை விட்டு, அப்படி என்னுடைய பாவங்களை விட்டு என்னை கழுவிவிடு என்று இஸ்திக்ஃபாருடைய பொருளை தான் அந்த துவா உள்ளடக்கி உள்ளது என்பதை நம்மால் உணர முடியும். அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், துணை சூரா ஓதுகிறோம், ருக்கு செய்கிறோம். ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்கிற துவா போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துவாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதேபோல் சஜ்தாவில் சுப்ஹான ரப்பியல் அலா என்கிற துவா போக இன்னும் ஒரு துவாவை ரசூல் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துவாவிலும் இஸ்திக்ஃபார், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நான் உன்னை துதிக்கிறேன், நீ பரிசுத்தமானவன், அல்லாஹும்ம ஃபிர்லி என்னை மன்னித்து விடு. ரெண்டு சஜ்தாவுக்கு இடையில்
ஓதக்கூடிய துவா ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி அல்லது அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி வர்ஃபஅனி. இரண்டு துவாக்களிலும் அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லது ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னுடைய ரப்பை என்னை மன்னித்து விடு. அங்கும் இஸ்திக்ஃபார். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துவாக்கள் என்று பார்க்கும் பொழுதும் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள், துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். இதை தொழுகையில் நீங்கள் ஓதுங்கள் என்பதாக. அந்த துவாவிலும் என்னது? இஸ்திக்ஃபார் தான். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, உன்னை தவிர என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆகவே தொழுகை முடித்த பிறகு கூட என்ன செய்கிறோம்? உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி தெரிந்தோ தெரியாமலோ தொழுகையாளிகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்கள்? இஸ்திக்ஃபார் என்கிற வணக்கத்தையும் தொழுகையோடு கலந்து செய்யதான் செய்கிறார்கள். அதை இன்னும் அதிகமாக செய்வது நபி வழியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரை விட்டு அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வதை தான் அதிகமாக அந்த ஹதீஸில் சொல்கிறார்கள். 70 முறை 100 முறை நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அவ்வாறு அன்பானவர்களே, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு பல வார்த்தைகள் உண்டு, பல பிரார்த்தனைகள் உண்டு. அந்த துவாக்கள், அந்த பிரார்த்தனைகள், அந்த இஸ்திக்ஃபாரிலே தலையாய் இருக்கக்கூடிய சய்யித் என்று சொன்னால் தலைவன், சய்யித் என்று சொன்னால் தலைவன். அத்தகைய இஸ்திக்ஃபாருடைய துவாக்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவா, ஒரு இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்ன அந்த இஸ்திக்ஃபார் தான். ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சய்யிதுல் இஸ்திக்ஃபார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்வதில் தலையாய் உள்ள துவா என்னவென்றால் அன் தகூல், நீ இவ்வாறு சொல்ல வேண்டும். என்ன துவா? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த். ரசூல் அவர்கள் இந்த துவாவை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமன் காலஹா மினன் நாரி மூகினன் பிஹா, எவர் ஒருவர் இந்த துவாவை நம்பிக்கை கொண்ட நிலையில், உறுதியான நம்பிக்கையோடு இந்த துவாவை காலையில் சொல்வாரோ, பகல் நேரத்தில் இந்த துவாவை சொல்வாரோ, பகல் நேரத்தில் இந்த துவாவை நம்பிக்கை கொண்ட நிலையில், உறுதியாக நம்பிக்கை கொண்ட நிலையில் சொன்ன பிறகு மாலை நேரம் வருவதற்கு முன்பாக அவர் வஃபாத்தாகிவிட்டால், அல்லது ஒருவர் இரவு நேரத்தில் இந்த துவாவை நம்பிக்கை கொண்ட நிலையில் உறுதியான நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு காலை பொழுதை அடைவதற்கு முன்பாக அவர் வஃபாத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக தான் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி தருகிறார்கள், உத்திரவாதம் தருகிறார்கள். ஆனால் அதற்கு என்ன கண்டிஷன், நிபந்தனை ரசூல் அவர்கள் போடுகிறார் இந்த ஹதீஸிலே? அந்த துவாவை உறுதியான நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அது ஏதோ சடங்கு மாதிரி சில வார்த்தைகளை அப்படியே மனப்பாடம் செய்து அந்த பொருளை அறியாமல் ஏதோ சடங்கு மாதிரி அப்படியே சொல்லிவிடுவது, இந்த நேரத்தில் இப்படி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு செட்டப்பில் சில பேர் என்ன செய்வார்கள்? சில சடங்குகளை பின்பற்றுவார்கள். அப்படி சடங்கு மாதிரி சொல்லாமல் அதை உறுதியாக நம்பிக்கை கொண்டு சொல்ல வேண்டும் என்பதாக ரசூல் சொல்கிறார்கள். அந்த வார்த்தைகளை உறுதியாக நம்பி சொல்ல வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனையுடைய பொருள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக அந்த இஸ்திக்ஃபாருடைய சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் செய்வதற்குள்ள வார்த்தைகளின் தலையாய் உள்ள துவா என்கிற இந்த பிரார்த்தனைக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த பிரார்த்தனையுடைய ஆரம்பத்தில் சரி, இந்த துவாவை சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று ரசூல் அவர்கள் சொன்னதுக்கு என்ன காரணம்? அல்லாஹும்ம ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ், பல வார்த்தைகள் உண்டு. அதில் இந்த துவாவை நபிகள் நாயகம் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்பதாக சொல்கிறார் என்றால் என்ன காரணமாக இருக்கும்? அந்த காரணமே இந்த துவாவுடைய உள்ளடக்கம் தான். இந்த துவாவில் என்னென்ன சொல்கிறோம், என்னென்ன வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அந்த உள்ளடக்கம் தான் என்னது? இந்த துவாவை மிக சிறந்த துவாவாக ஆக்குகிறது. இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரில் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு என்பதாக ஒப்புக்கொள்கிறோம். அந்த ரப்புக்கு முன்னால் தன்னுடைய அடிமைத்தனத்தை நாம் எரிச்சுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். தன்னுடைய தேவையை, அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய ஹாஜத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் செய்த பாவங்களை குறித்து தன்னுடைய வருத்தத்தையும் நாம் நினைச்சுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். மேலும் நாம் இப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? பல நியமத்துகளை தொடர்ந்து தருகிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த அருளை, அந்த நியமத்தையும் ஒப்புக்கொள்கிறோம்.
அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். இப்படி இந்த துஆவுடைய உள்ளடக்கம்தான் இந்த துஆ சய்யிதுல் இஸ்திக்ஃபாராக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும்போது நாம் சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ். அல்லாஹும்ம என்று சொன்னால் யா அல்லாஹ், அல்லாவே என்று அர்த்தம். அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, அன்த ரப்பி, நீ என்னுடைய ரப்பு, நீ என்னுடைய இறைவன். ரப்பு என்றால் யார்? யார் நம்மை படைத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நமக்கு வாழ்க்கையையும் கொடுத்து வாழ்க்கைக்கு அடுத்து வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுத்து ஒரு கட்டத்திலே மௌத்தையும் கொடுத்து பிறகு மீண்டும் உயிரை கொடுத்து எழுப்ப போகிறானோ, இப்போது நாம் சொன்ன அனைத்து காரியங்களை செய்கிறானோ அவன்தான் ரப்பு. ஆகவே அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, அந்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப்பு. ஆகவே எடுத்த உடனே இந்த ஒட்டுமொத்த மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அந்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப்பு. ஆகவே உன்னை விட்டு நான் யாரிடத்திலும் என்ன செய்ய முடியாது? பிரார்த்தனை செய்ய முடியாது, துவா செய்ய முடியாது, வணங்க முடியாது. யாருக்கும் அந்த தகுதி, யாருக்கும் அந்த அருகதை கிடையாது. நான் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் உன்னிடம் மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய முடியும். என்னுடைய ஹாஜத்துகளை சொல்லி துவா கேட்பதாக இருந்தால் யா அல்லாஹ் உன்னிடம்தான் கேட்க முடியும், நீதான் என்னுடைய ரப்பு. என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தால் நீதான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், நீதான் என்னுடைய ரப் என்று இந்த பிரார்த்தனையுடைய ஆரம்பத்திலேயே இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகிய தௌஹீத் கொள்கை, ஏகத்துவ கொள்கையை நாம் நினைச்சுகிறோம், அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் விதமாக சொல்கிறோம். ஆகவே ஷிர்கை விட்டு நாம் தூரமாக இருந்து கொண்டு இந்த வார்த்தைகள் சொன்னால்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் தரும். ஒரு பக்கம் ஷிர்கான அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறோம், இன்னொரு பக்கம் அல்லாஹும்ம அந்த ரப்பி என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனம் தராது. இந்த துவா என்னதான் சய்யிதுல் இஸ்திக்ஃபாராக இருந்தாலும் அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் துவா ஓதக்கூடியவர் யார், அதை பொறுத்து தான் அந்த துவா என்பது பலன் தரும். ஒருவன் பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறான், ஆனால் துவா செய்யும் பொழுது அல்லாஹும்ம அந்த ரப்பி என்று சொன்னால் அது பிரயோஜனம் தராது. ஆகவே அந்த வார்த்தைகளை நம்பிக்கை கொண்டு சொல்ல வேண்டும் என்பதாக ரசூல் அவர்கள் நிபந்தனை போடுகிறார்கள். ஆகவே அல்லாஹும்ம அந்த ரப்பி, அல்லாஹ்வே நீதான் என்னுடைய ரப்பு. ஆகவே நான் உன்னை மாத்திரம்தான் வணங்குவேன், உன்னிடம்தான் துவா செய்வேன், உன்னை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன், யாரிடத்திலும் துவா செய்ய மாட்டேன், யாரிடத்திலும் இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டேன், தௌபா செய்ய மாட்டேன். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹும் அந்த ரப்பி என்று சொல்லும் பொழுது ஏகத்துவ கொள்கை வந்துவிட்டது. அதை இன்னும் அழுத்தமாக சொல்வதற்கு லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதி உள்ளவன் யாரும் கிடையாது. இந்த இஸ்திக்ஃபார் என்கிற வணக்கம், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய குர்பானி, எல்லா இபாதத்துகளுக்கு தகுதி உள்ளவன் நீ மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வது போல், குல், நபியே நீர் கூறுவீராக, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அவன்தான் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறான். ஆகவே இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய கொள்கை. ஆகவே எல்லா வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும். அடுத்து ஹலக்தனி, நீ என்னை படைத்தாய். ஆகவே இதுவரை பார்த்தால் அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி, அல்லாஹ்வே நீதான் என்னுடைய ரப்பு, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை, நீதான் என்னை படைத்தாய். இதுவரை அல்லாஹ்வை தான் நாம் நினைச்சுகிறோம், அல்லாஹ்வுடைய தௌஹீதை சொல்லி நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். இது சொல்லப்போனால் துவா செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அதபு, ஒரு ஒழுக்கம். எடுத்த உடனே ஒரு அடியார் நினைச்சக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஷிஃபா கொடுத்து விடு, எடுத்த உடனே சொல்லக்கூடாது. யா அல்லாஹ் கடன்பட்டிருக்கிறேன், உதவி செய், எடுத்த உடனே தன்னுடைய தேவையை சொல்லக்கூடாது. மாறாக அதபு, ஒழுக்கம் என்ன? தன்னுடைய தேவையை சொல்வதற்கு முன்பாக, கேட்பதற்கு முன்பாக, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, யா அல்லாஹ் புகழ் அனைத்தும் உனக்கே நான் உரித்தாக்குகிறேன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு தான் அடுத்தபடியாக தன்னுடைய ஹாஜத்தை, தன்னுடைய தேவையை நாம் சொல்ல வேண்டும். இது துவா செய்வதற்கான ஒரு ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு
சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சொல்லித் தருகிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோமா இல்லையா? என்ன துஆ செய்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவில்? சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய துஆ என்ன? நேரான வழியை காட்டுவாயா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எடுத்த உடனே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் ரப்புல் ஆலமீன், மாலிக் அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் அடுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான பாதையில் நடக்கச் செய்வாயாக என்று தன்னுடைய தேவையை நாம் சொல்கிறோம். ஆகவே சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து பிறகு துஆ கேட்க வேண்டும் என்கிற ஒழுக்கம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்று அல்லாஹ்வை இந்த வார்த்தைகளை கொண்டு புகழ்கிறோம். ஏகத்துவ கொள்கையை அங்கு நாம் நிலைநாட்டுகிறோம், ஏகத்துவ கொள்கைக்கு சாட்சி சொல்கிறோம். அடுத்து வ அன அப்துக, நான் உன்னுடைய அடிமை, வ அன அலா அஹ்திக வ வஅதிக, நான் உனக்கு செய்த அந்த வாக்கின் மீது இருக்கிறேன், அந்த ஒப்பந்தத்தின் மீது நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த பிறகு அடுத்த வார்த்தை என்ன? அன அப்துக, நான் உன்னுடைய அடிமை. இங்கு நாம் நினைச்சுகிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்தஸ்தை சொல்லிவிட்டு அடுத்து தன்னுடைய நிலை என்ன, நான் யார் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வுடைய ஒரு சராசரி அடிமை என்று தன்னுடைய அடிமைத்தனத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துஆ செய்யும் பொழுது உச்சக்கட்ட தன்னுடைய அடிமைத்தனத்தின் உச்சகட்டம் அதை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துகிறார்களோ அதே போல் தான் நாமும் அன் அப்துக, நான் உன்னுடைய அடிமை என்று சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்கிற ஊருக்கு சென்றார்கள். ஒரு தவறு நடந்துவிட்டது, தெரிந்தோ தெரியாமலோ. அடுத்து என்ன செய்தார்கள்? மதியன் என்கிற ஊருக்கு சென்றார்கள். அந்த ஊரில் யாரும் தெரியாது, தங்குவதற்கு இடம் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு ஏற்பாடு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி என் இறைவா, லிமா அன்ஸல்த இலைய மின் கைர், நீ என்னை நோக்கி இறக்கி வைக்கக்கூடிய கைர் நன்மைகளை நோக்கி நான் ஃபகீர். பொதுவாக நாம் சொல்லுவோமா இல்லையா ஃபகீர் என்று? ஃபகீர் என்று சொன்னால் தேவை உள்ளவர் என்று அர்த்தம். யா அல்லாஹ், நீ எனக்கு எந்த நன்மையை தந்தாலும் அந்த நன்மையை நோக்கி நான் ஒரு ஃபகீராக இருக்கிறேன், தேவை உள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய தேவைகளை நீ தான் பூர்த்தி செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன செய்தான்? இருப்பிடம், உணவு, ஒரு குடும்பம், ஒரு மனைவி, எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து தந்து விட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் வ அன அப்துக, நான் உன்னுடைய அடிமை யா அல்லாஹ், உன்னை விட்டால் நான் எங்கு போக முடியும்? உன்னிடத்தில் தான் துஆ செய்ய முடியும். தவறு செய்தால் உன்னிடத்தில் தான் இஸ்திக்ஃபார் செய்ய முடியும், பாவ மன்னிப்பு தேட முடியும். உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய ரப்பு என்று அல்லாஹ்வை புகழ்ந்து தன்னுடைய நிலையும் சொல்லிவிட்டு அடுத்து நாம் என்ன சொல்கிறோம்? வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத், யா அல்லாஹ், உனக்கு நான் செய்த வாக்கின் மீது இயன்றவரை நான் இருக்கிறேன். என்ன வாக்கு இது? நம்மில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு பாவத்தை குறித்தும் யா அல்லாஹ் நான் இதை செய்ய மாட்டேன், யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் தனித்தனியாக நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு வாக்களிக்கிறோம் என்று கேட்டால் கிடையாது. சில பாவங்களுக்கு சில பேர் என்ன செய்வார்கள்? துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ், இத்தனை நாட்களாக நான் வட்டி குடுக்கல் வாங்கல் அப்படி செய்தேன், இனிமேல் நான் கண்டிப்பாக போக மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்கை தனிப்பட்ட முறையில் என்ன செய்வார்கள்? வார்த்தையால் சொல்லி போடுவார்கள். அது வாக்குதான். இப்படி தனியாக சொல்லாவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக நாம் நினைச்சுகிறோம் அல்லாஹ்வுக்கு வாக்களிக்கிறோம். அது எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலே நாம் அல்லாஹ்விடத்தில் சரணாகி விட்டோம் என்று அர்த்தம். இஸ்லாம் என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னான், அஸ்லிம் கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் என்று சொன்னால் முஸ்லீம் ஆகிவிடு. முஸ்லீம் என்றால் என்ன? யார்? அல்லாஹ்விடத்தில் தன்னை ஒப்படைத்தவர், முழுமையாக தன்னை அல்லாஹ்விடத்தில் கொடுத்து சரணடைந்தவர், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர் என்று அர்த்தம் முஸ்லீம் என்று சொன்னால். பெரும்பாலும் இஸ்லாம் என்று சொன்னால் பீஸ்,
அமைதி என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பொருளும் அதில் உண்டு, ஆனால் நேரடியான அர்த்தம் அது கிடையாது. இஸ்லாம் என்பதற்கான அடிப்படை பொருள் என்னது, அல்லது நேரடியான பொருள் என்னது? சரணடைதல், அல்லாஹ்விடம் தன்னை ஒப்படைத்தல் என்று அர்த்தம். ஆகவே எப்போது நாம் ஷஹாதாவை சொல்லி முஸ்லீமாக மாறினோமோ அந்த நேரத்திலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒப்பந்தம் அல்லாஹ்விடத்தில் போட்டு விட்டோம், என்ன வாக்கு கொடுத்து விட்டோம்? யா அல்லாஹ், இனிமேல் நான் எந்த காரியத்தை செய்தாலும் உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் செய்வேன். நீ என் மீது கடமையாக்கிய விஷயங்களை நான் செய்வேன். நீ என் மீது ஹராமாக்கிய தடை விதித்த விஷயங்களை நான் நெருங்க மாட்டேன். இதுதானே சரணடைவது, தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது. ஆகவே எப்போது நாம் அல்லாஹ்விடத்தில் தன்னை முஸ்லீமாக ஒப்படைத்து விட்டோமோ அந்த நொடியே ஒட்டுமொத்த வாழ்க்கைக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்து விட்டோம்? வாக்களித்து விட்டோம், வாதா செய்து விட்டோம். ஆகவே அந்த வாக்கு தான் என்னது? யா அல்லாஹ், இயன்றவரை நான் உன்னுடைய வாக்கில் இருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுகிறேன். இந்த வார்த்தையை பாருங்கள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை உளப்பூர்வமாக யாராவது உணர்ந்து பொருள் அறிந்து படித்தால் அடிக்கடி பாவம் செய்வாரா? யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை ஒருவர் என்ன செய்கிறார்? உதாரணத்திற்கு பொய் சொல்கிறார், ஏமாத்துகிறார். சரி, அதற்கு அடுத்து ஒரு கட்டத்திலே இப்படி நான் பொய் சொல்வது, மக்களை ஏமாற்றுவது, துரோகம் செய்வது பாவம், இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்று அடுத்து இந்த துவாவை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை பொருந்தும். யா அல்லாஹ், இயன்றவரை நான் உன்னுடைய வாக்கில் இருக்கிறேன். ஆனால் மீண்டும் என்ன செய்கிறார்? துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறார், மீண்டும் மக்களை ஏமாத்துகிறார். அடுத்து வந்து இந்த துவாவை இயன்றவரை உன்னுடைய வாக்கில் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தை பொருந்துமா? மனதில் ஒரு உறுத்தல் ஏற்படும். அடிக்கடி பாவத்தை செய்து கொண்டு இயன்றவரை உன்னுடைய வாக்கில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வார்த்தை என்ன செய்யாது? உண்மையான வார்த்தையாக அமையாது, பொய்யான வார்த்தையாக மாறிவிடும். ஆகவே உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இந்த துவாவை செய்தால் படிப்படியாக இந்த துவா நமக்கு பாவங்களை விடுவதற்கு உதவியாக இருக்கும். ஒரு பக்கம் பாவத்தை விடுவதில்லை, முயற்சியும் செய்வதில்லை, ஆனால் அல்லாஹ்விடம் துவா செய்யும் பொழுது மாத்திரம் இயன்றவரை நான் உன்னுடைய வாக்கில் இருக்கிறேன் என்று சொன்னால் அது பொய்யான வார்த்தையாக அமைந்து விடுமே. அவை இனிமேல் அந்த பாவத்தை நோக்கி போகக்கூடாது என்று உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்ட அந்த வார்த்தையை நாம் படித்தால் ஒரு பாவத்தை அடிக்கடி செய்வதை நாம் இன்ஷா அல்லாஹ் விட்டு விடுவோம். இயன்றவரை அல்லாஹ்வுடைய வாக்கை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் சரணடைந்த அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நாம் வாக்கு கொடுத்து விட்டோம். என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன் என்று சொன்ன பிறகு அடிக்கடி இதை நான் செய்யக்கூடாது. இயன்றவரை அல்லாஹ்வுக்கு நான் செய்த வாக்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு நம்மிடத்தில் ஏற்படும். அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறோம்? அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத். யா அல்லாஹ், நான் செய்த இந்த பாவத்தின் தீங்கை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பாவத்துக்கான ஒரு மன்னிப்பை தேடுவதுதான் இந்த இஸ்திக்ஃபார். ஆக இந்த இஸ்திக்ஃபாரில் சொல்கிறோம், நான் செய்த அந்த பாவத்தின் தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அது பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்திற்கான ஒரு உச்சக்கட்ட தீங்கு தான் என்னது? ஒரு பாதிப்பு தான் என்னது? நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவது. பாவம் செய்யாமல் அல்லாஹ் நரகத்தில் போடுவான். ஒருவர் நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறார் என்று சொன்னால் அது அந்த பாவங்களுடைய தீங்கு, அது அந்த பாவங்களுடைய பாதிப்பு, அது அங்கு மறுமை வாழ்க்கையில் உள்ள பாதிப்பு. சரி, இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தீங்கு எல்லாம் எதுவும் கிடையாதா? பாதிப்பு எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாதா என்று கேட்டால் அப்படியல்ல. இந்த உலகத்திலும் பாவங்களுக்கான தீங்கு என்பது உண்டு. நரகத்தில் தூக்கி எறியப்படுவது அந்த பாவங்களுக்கான தீங்கு, அது கடைசி கட்டம். ஆனால் இந்த உலகத்தில் கூட செய்யக்கூடிய பாவங்களின் தீங்கு என்பது உண்டு. பாவங்களுக்கான விளைவுகள், பாவங்களுக்கான பாதிப்புகள் என்பது உண்டு. அந்த பாதிப்புகள் எப்படி வேண்டுமானாலும் ஒருவருடைய வாழ்க்கையில் வரலாம். அது ஒரு வியாதியாக வரலாம், அல்லது நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக வரலாம், அல்லது எதிரிகளுடைய அச்சமாக வரலாம், பல விதத்தில் வரலாம். அது அல்லாஹ்வுடைய அசாபாக, அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்கும் நாம் செய்த பாவத்தின் காரணமாக. ஆகவே தான் அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்கிறோம், நான் செய்த இந்த பாவங்களின் தீங்கை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், இந்த பாவத்தின் காரணமாக என்னை நீ இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி தண்டித்து விடாதே. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவார்கள். ஜும்மா மேடையில் அல்லது முக்கியமான நேரங்களில் சந்தர்ப்பங்களிலும் ஹுத்பா ஓதும் பொழுது சொல்வார்கள், யா அல்லாஹ், மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, நம்முடைய நஃப்ஸுகளுடைய தீங்கை விட்டும் நம்முடைய அமல்கள் பாவங்களுடைய தீங்கை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுகிறோம். ஆகவே என்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் செய்த பாவங்களின் விளைவாக, பாவங்களுடைய தீங்காகவும் இருக்கலாம்.
அதற்காகவும் இந்த துவா நமக்கு மிக மிக அவசியம். அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மறுமையிலும் பாவங்களின் தீங்காகிய வேதனையை விட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய இஸ்திக்ஃபார் தௌபா என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சூரத்து நூஹிலே சொல்லக்கூடிய ஒரு தகவலை ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய மாணவர்களாக எடுத்து சொல்வார்கள். ஒரு முறை ஹசன் பஸ்ரி என்கிற ஒரு அறிஞரிடம் ஒருவர் வந்து கேட்பார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பிறக்கவில்லை, என்ன செய்வது? அதற்கு ஹசன் பஸ்ரி என்கிற அந்த அறிஞர் சொன்னார்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். சில நாட்கள் கழித்து வேறு ஒரு நபர் என்ன செய்கிறார், பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது, லாஸ் ஏற்பட்டு இருக்கிறது, என்ன செய்வது? அதற்கும் ஹசன் பஸ்ரி சொன்னார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில். இன்னும் ஒரு நபர் வந்து சொன்னார்கள், மழை இல்லாத காரணத்தினால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு என்ன செய்வது? இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வெவ்வேறு பிரச்சனையை மக்கள் சொன்னார்கள். ஆனால் ஹசன் பஸ்ரி சொன்ன பதில் ஒரே பதில், இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார். இதை கவனித்த ஒரு மாணவர் வந்து கேட்கிறார்கள், 3 நபர்கள் வெவ்வேறு பிரச்சனை சொன்னார்கள், ஆனால் நீங்கள் சொன்ன தீர்வு ஒரே தீர்வு, ஒரே பதில், அது எப்படி? அதற்கு ஹசன் பஸ்ரி அவர்கள் அந்த மாணவனை பார்த்து கேட்டார்கள், நூஹ் அத்தியாயத்தை நீ படிக்கவில்லையா? நூஹ் சூராவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தாரை பார்த்து சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு கஃபார், அதிகம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து உங்களுடைய ரப் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டால் அடுத்து என்னாகும்? யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் உங்கள் மீது வானத்திலிருந்து மழையை இறக்குவான், அதிகமான மழையை இறக்குவான். பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். அல்லாஹ் உங்களுக்காக தோட்டங்களை உருவாக்குவான். அல்லாஹ் உங்களுக்காக நதிகளை ஓடச் செய்வான் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் உங்களுக்காக இப்படியெல்லாம் செய்வான் என்று சொன்னால் என்ன பொருள்? இஸ்திக்ஃபார் செய்தால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது சில பேருக்கு அது சோதனையாக இருக்கலாம், சிலருக்கு அது வேதனையாக கூட இருக்கலாம். ஈமானில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று சொன்னால் அது சோதனையாக கூட இருக்கலாம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கும் குழந்தைகள் பிறக்கவில்லை, பல மனைவிமார்களுக்கு, அது அவர்களுக்கு சோதனை. சில பேருக்கு அது வேதனையாக இருந்தால் ஒரு பேச்சுக்கு அவர்கள் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பொருளாதாரத்தில் பிஸ்னஸில் நஷ்டம், நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், சூப்பராக ஓடிக்கொண்டிருந்த வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு சோதனையாக கூட இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஈமானை இந்த நஷ்டத்தை சந்தித்த பிறகு ஹராமான வழியில் ஹராமான சம்பாதத்தை நோக்கி போகிறானா இந்த அடியான், அல்லது என்னதான் நஷ்டத்தை சந்தித்தாலும் ஹலாலான சம்பாத்தியத்தில் உறுதியாக இருக்கிறானா என்று அது அல்லாஹ்வுடைய சோதனையாக கூட இருக்கலாம். அல்லது சிலர் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் இதை வேதனையாக கூட கொடுப்பான், சொல்ல முடியாது. ஆனால் இஸ்திக்ஃபார் செய்தால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்வை கொடுப்பான். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் பரக்கத் கிடைக்கும், வாழ்க்கையில் உள்ள மற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தீர்வு தான் இந்த இஸ்திக்ஃபார். ஆகவே தான் நாம் இந்த துஆவிலே நாம் என்ன சொல்கிறோம்? என்னுடைய பாவங்களின் தீங்கை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அபூலக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி. யா அல்லாஹ், நான் உன்னிடம் என்னுடைய பாவத்தை கொண்டு, நீ என் மீது செய்த அந்த நிஅமத்துகளை கொண்டு உன்னிடம் நான் திரும்புகிறேன். இது என்னது? தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வது. அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது தன்னுடைய பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் சொல்லி ஒப்புக்கொள்ள வேண்டும், வருந்த வேண்டும். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அந்த இஸ்திக்ஃபார் என்ன செய்தார்கள்? தன்னுடைய பாவத்தை சொல்லி வருந்தினார்கள், அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இதுவும் இஸ்திக்ஃபார் தான். இந்த பிரார்த்தனையும், யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்து நாம் தம்மீதே அநீதி இழைத்து கொண்டோம், நீ நம்மை மன்னிக்கவில்லை, நம்மீது அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செய்த இஸ்திக்ஃபார் இது. ஆகவே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது வருந்த வேண்டும், அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையும் இந்த துஆவில் உண்டு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன? உன்னுடைய நிஅமத்துகளை கொண்டு நான் உன்னிடம் திரும்புகிறேன்.
நாம் என்னதான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும், அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி போனாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவற்ற அருளாளனாக இருக்கிறான், ரஹ்மானாக இருக்கிறான். ஆகவேதான் பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கும் அல்லாஹ் நினைச்சுகிறான் உணவை தருகிறான். பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் ஆரோக்கியத்தை தருகிறான். பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கும் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான், அறிவாற்றலை கொடுக்கிறான். ஆகவே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எவ்வளோ பெரிய கிருபை, பாக்கியம் இது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் ஒவ்வொரு நாள், இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நியமத்துகளை தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதையும் நாம் என்ன செய்கிறோம்? யா அல்லாஹ், நீ எனக்கு செய்யக்கூடிய அருட்கொடைகள், நியமத்துகள், அதற்கு நான் தகுதி உள்ளவனே கிடையாது, இருந்தாலும் நீ எனக்கு அருள் புரிந்து தன்னுடைய நியமத்துகளை தருகிறாய். ஆகவே என்னை மன்னித்து விடு என்று அடுத்ததாக நாம் இறுதியாக சொல்கிறோம். ஃபக்ஃபிர்லி, ஆகவே நீ என்னை மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், உன்னை தவிர என்னுடைய பாவங்களை வேறு யாரும் மன்னிக்க முடியாது. ஆகவே அன்பானவர்களே, இந்த இறுதியாக நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. அதிலும் நம்முடைய ஏகத்துவ கொள்கை இருக்கிறது. ஏகத்துவ கொள்கை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்தான் ஓர் இறைவன் என்பதை நம்பிக்கை கொள்வதும் ஏகத்துவம் தான். அந்த இறைவனை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்று சொல்வதும் ஏகத்துவம் தான். அதே போல அந்த இறைவனுடைய தன்மைகளிலும் நாம் நினைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை துணை ஆக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மைதான் பாவங்களை மன்னிப்பது. பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வுடைய உரிமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய உரிமை உண்டு. அந்த பாவங்கள் நேரடியாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் நாம் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரியே, அடியார்கள் விஷயத்தில் நாம் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரியே, அல்லாஹ்வுக்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய உரிமை உண்டு. அப்படிப்பட்ட அல்லாஹ் தனக்காகவே போட்ட ஒரு சட்டம் என்ன? அவன் ஷிர்க்கை என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். ஆம், ஷிர்க் அல்லாத மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஆகவே பாவங்களை மன்னிக்கக்கூடிய உரிமை அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆம், மனிதர்களுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய உரிமை கிடையாதா என்று சொன்னால் உரிமை உண்டு. எப்படிப்பட்ட பாவங்கள்? எந்த பாவத்தால் நான் பாதிக்கப்படுகிறேனோ, என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ, அந்த விஷயத்தில் நான் என்ன செய்யலாம்? பிறரை மன்னிக்கலாம். உதாரணத்திற்கு, ஒருவர் என்னை பார்த்து திட்டுகிறார், அடுத்து வந்து மன்னித்து விடுங்கள், கோபத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால், சரி பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிக்கட்டும். அவர் என்னை பார்த்து திட்டிய அந்த விஷயத்தை நான் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். அல்லாஹ்வும் அல்லாஹ் விரும்பினால் அவர்களை மன்னித்து விடுவான். காசை வாங்கி ஒருவர் என்னிடம் இருந்து வாங்கி கொடுக்கவில்லை, கஷ்டப்படுத்தி விட்டார். ஒரு காலத்திற்கு பிறகு திரும்பி கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது சொல்கிறார், இவ்வளோ நாள் இழுத்து அடித்ததுக்கு மன்னித்து விடுங்கள். அவர் எனக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறார், ஆகவே நான் என்ன செய்யலாம்? அவரை மன்னிக்கலாம். சரி, மன்னித்து விடுகிறேன். இப்படி என்னுடைய விஷயத்தில் யார் மனதை நோவினைப்படுத்தி பிறகு வந்து மன்னிப்பு கேட்பார்களோ, அல்லது மன்னிப்பு கேட்காவிட்டாலும் சரி, பாதிக்கப்பட்ட நான் அந்த விஷயத்தை என்ன செய்யலாம்? பிறரை மன்னிக்கலாம். அந்த உரிமை உண்டு. சம்மந்தமே இல்லாமல் யாரையோ கஷ்டப்படுத்தி வந்து நீங்கள் என்னிடம் வந்து என்ன செய்ய முடியாது? நான் இன்னாரை கஷ்டப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் சொல்ல முடியாது. அல்லது நான் பல தொழுகைகளை விட்டிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு மனிதனிடத்தையும் சம்மதம் இல்லாமல் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. பிறருக்கு மன்னிக்கக்கூடிய உரிமையும் கிடையாது. எல்லா பாவங்களை, சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய உரிமை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த அல்லாஹ் ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே வார்த்தையை இந்த துஆவில் மாத்திரமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவிலும் அந்த வார்த்தை உண்டு. உன்னை தவிர பாவங்களை வேறு யாரும் மன்னிக்க முடியாது. பயணத்தில் ஓத வேண்டிய ஒரு துஆவிலும் அந்த வார்த்தை உண்டு. உன்னை தவிர பாவங்களை வேறு யாரும் மன்னிக்க முடியாது. காலை மாலை ஓத வேண்டிய பிரார்த்தனைகளிலும் ஒரு பிரார்த்தனை அந்த வார்த்தை உண்டு. ஆகவே அல்லாஹ்வை தவிர பாவங்களை வேறு யாரும் மன்னிக்க முடியாது. அந்த ஹக், அந்த உரிமை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே தான் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மீள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்ய வேண்டும். என்னதான் பாவங்கள் அடிக்கடி செய்தாலும் சரியே, என்னதான் அடிக்கடி பாவம் செய்து விட்டாலும் மன்னிக்கக்கூடிய உரிமை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்று ரப்பிடம், அந்த அல்லாஹ்விடம் நாம் திரும்ப வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு அடியார் பாவம் செய்கிறார். பாவம் செய்த பிறகு இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நினைவுக்கு கொண்டு பாவம் மன்னிப்பு தேடுகிறார். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான். ஒரு இடைவெளி, ஒரு கேப். மீண்டும் அந்த அடியார் நினைச்சுகிறார், பாவத்தை செய்து விடுகிறார்.
பாவம் செய்த பிறகு வருத்தப்பட்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப் இருக்கிறானே என்கிற அந்த நம்பிக்கையில் மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் வந்து இஸ்திஃபார் தௌபா செய்கிறார். அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து விடுகிறான். மீண்டும் சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த அடியார் பாவத்தை செய்கிறார். பாவம் செய்த பிறகு என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப்பு இருக்கிறானே என்கிற நம்பிக்கையில் இஸ்திஃபார் செய்கிறார். மீண்டும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். இப்படி எத்தனை முறை அந்த அடியார் பாவத்தை செய்து பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரப் இருக்கிறான், அவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்கிற அந்த நம்பிக்கையோடு மீண்டு வந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய முயற்சி பாவங்களை இயன்றவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். மனிதன் என்கிற அடிப்படையில் சில சமயம் பாவம் செய்து விட்டால், சில சமயம் நஃப்ஸ் மீது கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பாவத்தில் நாம் ஈடுபட்டு விட்டால் நிராசை அடையக்கூடாது. மாறாக தௌபா இஸ்திஃபார் செய்தால் அல்லாஹ் ஷிர்கையே மன்னித்து விடுகிறான். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்று சொன்னால் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பாவங்களை ஏன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வது போல் 2 ரக்காத் தொழுது உது செய்து முறையாக 2 ரக்காத் தொழுது அடுத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திஃபார் செய்ய வேண்டும். இந்த சையீதுல் இஸ்திஃபாரை அதிகமாக ஓத வேண்டும். இந்த சையீதுல் இஸ்திஃபாரை காலையில் படித்து மாலை பொழுதை அடைவதற்கு முன்பாக இறந்தால் சொர்க்கவாசி, மாலை நேரத்தில் இரவில் படித்து காலை பொழுதை அடைவதற்கு முன்பாக இறந்துவிட்டால் சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால்தான் இதை அறிஞர்கள் நிச்சயிக்கிறார்கள். காலை மாலை ஓத வேண்டிய துவாவில் இதையும் சேர்த்து ஓத வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆகவே காலை மாலை அதுக்காறுகளை நாம் கடைபிடித்து ஓத வேண்டும். அதில் இந்த துவாவை சையீதுல் இஸ்திஃபாரையும் நாம் கடைபிடித்து ஓத வேண்டும். குறிப்பாக பொருள் அறிந்து ஓத வேண்டும். இப்போது நாம் உட்கார்ந்து கேட்கும்பொழுது சில விஷயங்கள் நமக்கு புரிந்திருக்கலாம், ஆனால் சில நாட்களில் இது அப்படியே மனதை விட்டு போய்விடும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? டிரான்ஸ்லேஷனோடு துவாவுடைய புத்தகங்கள்லாம் உண்டு, அதில் எடுத்து டிரான்ஸ்லேஷனோடு படிப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? படித்தால் மீண்டும் அந்த விஷயங்கள் அந்த கருத்துக்களை நாம் மீண்டும் உள்வாங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக ஒவ்வொரு நாள் அடிக்கடி இஸ்திஃபார் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன இந்த சையீதுல் இஸ்திஃபார் இந்த பிரார்த்தனையையும் மனப்பாடம் செய்து பொருள் அறிந்து இந்த பிரார்த்தனையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா இஸ்திஃபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.